வீடியோ பார்த்துட்டு என்னடா எல்லாம் வாழ்ன்னு கத்திக்கிருக்காங்க, என்னடா இதுன்னு தான் நானும் நினைச்சேன். கடைசியில் பார்க்க போனால் 1840ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்க தலைவர்களுக்கும் நியூசிலாந்தில் உள்ள மகோரி அப்படிங்கிற ஒரு இனத்தவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட உரிமைகளும் அவங்களோட சலுகைகளும் பற்றி அதில் போட்டுருந்துச்சு. ஓகே, அது சம்மந்தமாக பேசும்போது தான் இப்போ உள்ள அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, அதில் சில மாற்றங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு வர டைமில் தான் இந்த 21 வயதுடைய ஒரு பெண் இதுக்கான ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளக்கூடாது, அந்த ஒரு மனுவை இல்லாமக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மொழியில அவங்களோட அசைவுகள், அதாவது டான்ஸ் மூலமா அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள விஷயம். எல்லாம் நினைச்சிருப்பீங்க, என்னடா இது வாழ்வாளன்னு கத்திக்கிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிருக்கீங்க. பட் இது வந்து ஒரு உரிமைக்கான ஒரு குரலாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம், என்னடா இவங்க கத்திக்கிருக்காங்க அப்படிலாம் இல்லை. இது வந்து நம்மளுக்கும் சில உரிமைகள் இருக்கு. ஸோ நம்மளும் அந்த உரிமைக்காக நம்ம போராடலாம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் பாராளுமன்றத்தில்